ஏற்காடு ட்ரிப்பில் நாங்கள் பண்ண ஆஃப் ரோட் ஜீப் சஃபாரி தான் லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்க. இன்றைக்கி வேறு என்னென்ன அட்ராக்ஷன்ஸ் ஏற்காடில் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஏற்காடை பொறுத்த வரைக்கும் சென்டர் அப்படின்னு சொல்கிறது ஏற்காடோட லேக் தான், எமரால்டு லேக். அதை சுற்றி ஒரு அழகான பார்க் இருக்குது. ஒரு நல்ல சீனிக்கான இடத்துல, அதுவும் எஸ்பெஷலி நீங்கள் மத்தியானத்துக்கு மேலேயோ ஈவினிங்கோ போகிறதா இருந்தால் லைட்டாக மிஸ்டியாக இருக்கிற ஒரு டைமில் போனால் ரொம்ப சீனிக்காக இருக்கிற ரொம்ப அழகான ஒரு பீஸ்ஃபுல்லான போட் ரைட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் பிளேஸ். 30 minutes தான் யூஸ்வலாக ஒரு பெடல் போட்டோ இல்லை ரோயிங் போட்டோ கொடுக்குறாங்க. கேன் எக்ஸ்டெண்ட் டு அப் டு 60 minutes ஆர் அது பேக்கேஜஸ்க்கு ஏற்ற மாதிரி. அப்படியே ஏற்காடோட மார்க்கெட் பிளேசஸ் எல்லாம் அப்படியே நடந்து கொஞ்சம் ஊட்டி வர்க்கி கிடைக்கிறதுக்கான பிளேசஸ் இருக்குது. ஊட்டி சாக்லேட்ஸ் கிடைக்கிது. சாக்லேட் ஃபேக்ட்ரி லேக்லேருந்து ரொம்ப பக்கத்தில் இருக்குது. சாக்லேட் ஃபேக்ட்ரியிலேருந்து தான் ஏற்காடோட பல இடங்களுக்கு சாக்லேட்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது. சாக்லேட் ஃபேக்ட்ரி லேக்லேருந்து ரொம்ப பக்கம், ஒரு வாக்லேயே நீங்கள் போய் பார்த்துடலாம். ஃப்ரீயாக ஒரு குட்டி கப் ஆஃப் ஹாட் சாக்லேட் கொடுக்குறாங்க. நட்ஸ் எல்லாம் போட்டு, பிஸ்தாலாம் போட்டு. அண்ட் தே ஹவ் காட் வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ், நிறைய வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ், தைலங்கள், தேன், முருங்கை இலை தேன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இது ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறேன். நல்லா இருக்குது, டேஸ்ட் பண்ணேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சாக்லேட் ஃபேக்ட்ரியிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே இருக்குது பவானி சிங்ஸ் பர்ஃப்யூமரி. ஏற்காடை பொறுத்த வரைக்கும் நிறைய இடத்துல உங்களுக்கு சாக்லேட்ஸ், எசென்ஷியல் ஆயில்ஸ் எல்லாமே கிடைக்கும். பட் பவானி சிங்ஸோடது நாங்கள் ட்ரை பண்ணோம். அண்ட் ஐ வுட் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் திஸ் பிளேஸ் பிகாஸ் பர்ஃப்யூம்ஸ் வந்து அங்கே நல்ல சூப்பராக இருக்குது. இப்போ ஃப்ராக்ரன்ஸும் நல்லா இருக்குது. நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. யூ கேன் ஈவன் சி எப்படி அங்கே பர்ஃப்யூம்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதும் பார்க்கலாம். நீங்கள் கஸ்டமைஸ்டாக பர்ஃப்யூம்ஸும் அவங்கள பண்ண சொல்லி கேட்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி காம்பினேஷன்ஸ்லையோ, ஃப்ளேவர்ஸ்லையோ, ஃப்ராக்ரன்சஸ்லையோ. அண்ட் நல்ல லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஸ்கின்னுக்கு எந்த இஷ்யூஸும் வரல. இப்போ நான் சொன்ன சாக்லேட் ஃபேக்ட்ரி, இந்த பர்ஃப்யூமரி எல்லாமே வந்து லேடி சீட், ஜென் சீட் போகிற ரூட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு 1 day எடுத்துக்கிட்டிங்கன்னா லேடி சீட், ஜென் சீட், அப்புறம் பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன், பக்கத்துலேயே ஒரு சில்க் வார்ம் ஃபேக்ட்ரி இருக்குது. சில்க் வார்ம்லேருந்து எப்படி பட்டு நூல் எப்படி எடுக்கிறாங்க அப்படிங்கிறத டெமோ பண்ணுறாங்க அங்கே. அப்படியே நீங்கள் லேக்குக்கு வந்துடலாம் மத்தியானத்துக்கு மேலே. ஸோ திஸ் குட் பி 1 day. இஃப் யூ ஆர் அ பேர்ட் லவர் இல்லை அனிமல் லவர்னா பீக்கு பார்க் கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லா அழகாக செட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. ஃப்ரீயாக நீங்கள் அப்படியே நடந்து போய் உங்கள் மேலையெல்லாம் வந்து உட்காரும். நீங்கள் நல்லா அதுக்கு ஃபீட் பண்ணலாம். ஒரு ஹார்ன்பில், இதை நான் வந்து வேற எங்கேயுமே பேர்ட் பார்க்கல, பார்த்ததில்ல. ஹார்ன்பில்ஸ் கூட இருக்குது அங்கே, புதுசாக வந்திருக்கு. அப்புறம் அடிஷனலாக பார்த்தது வந்து சைபீரியன் ஹஸ்கி 2 இருந்தது. செம க்யூட், ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அவங்களுக்கு இந்த வெதருக்கு ஏற்ற மாதிரி கம்ஃபர்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக ஃபேன் எல்லாம் போட்டு நல்லா கம்ஃபர்டபுளாக வச்சுருக்காங்க. 7 மாதம் அது. இது க்யூட்டாக இருக்குது. ஓ டாடி மம்மியா? ஓ ஓகே. இன்னும் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது அங்கே. யூ கேன் ஸ்பெண்ட் சம் டைம் ஃபீடிங் தீஸ் அனிமல்ஸ். இந்த பீக்கு பார்க் வந்து பகோடா பாயிண்ட் போகிற வழியில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ட்ரிப்பாக வச்சுக்கலாம். பீக்கு பார்க், அப்புறம் ஸ்கை பார்க், அட்வென்ச்சர் பார்க், அங்கே கூட நீங்கள் ஒரு ஹாஃப் டேக்கு மேலேயே ஸ்பெண்ட் பண்ணலாம். நாங்கள் இன்னொரு அட்வென்ச்சர் பார்க்குக்கு போனோம், பாப்பி ஹில்ஸ். கொஞ்சம் சின்ன ஒரு பிளேஸ், பட் நல்ல ஒரு 3-4 hours ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு நல்ல நிறைய அட்வென்ச்சர் எல்லாம் இருக்குது. கம்பேர்ட் டு ஸ்கை பார்க் இந்த இடம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. பாப்பி ஹில்ஸில் பசங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி அட்வென்ச்சர் இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டில் போகும்போது ரொம்ப குட்டி பிளேஸாக இருக்குது அப்படின்னு தான் நினச்சோம். பட் வி ஸ்பெண்ட் வெரி குட் 4-5 hours தேர். ஏற்காடில் நம்ம ஜீப் சஃபாரியில் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் பார்த்தோம். அதில் மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட், அண்ணாமலையார் கோயில், இதெல்லாமே அதிலேயே பார்த்துட்டோம். இது தவிர அந்த ரூட்டில், அந்த ஜீப் சஃபாரி போன ரூட்டில் போகிறதுனா நீங்கள் சேரவராயன் டெம்பிள், கேவ் பார்க்கலாம். இது வந்து வேற ஒரு ரூட்டில் வரும். ஸோ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு டைரக்ஷனில் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். எல்லாமே லேக் தான் சென்டர்லேருந்து ஒவ்வொரு இடத்துக்குமா போய்க்கலாம். பகோடா பாயிண்ட், பகோடானா யூஸ்வலாக ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஸ்ட்ரக்சர், இங்கே லோக்கலில் இருக்கிறவங்க க்ரியேட் பண்ண ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த ஷேப்பை வச்சு தான் பகோடா பாயிண்ட் அப்படிங்கிற பேர் இதுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு ஜூலை, ஆகஸ்ட் அந்த மாதிரி போகிறதுன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும்.
ஏற்காடில் நாங்கள் மிஸ் பண்ணோன்னு நினச்சது சன்ரைஸ். யூஸ்வலாக அந்தளவுக்கு மிஸ்டியாக இல்லை, வெதர் நல்லா இருந்ததுன்னா மஞ்சக்கட்டை வியூ பாயிண்ட் இல்லைனா அண்ணாமலையார் கோயில் ஆர் வெரி பியூட்டிஃபுல் பிளேசஸ் ஃபார் அ சன்செட் ஆர் அ சன்ரைஸ் வியூ. ஆனால் நாங்கள் இந்த சன்ரைஸை எங்கே பார்த்தோம் தெரியுமா? எங்களோட ரிசார்ட் இண்டிகோ லேக் ஃபாரஸ்ட்லேயே காஃபி பிளான்டேஷன் அண்ட் சில்வர் பிளான்டேஷன் அந்த ஃபாரஸ்ட்குள்ளே போனால் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவ்வளோ சிப்பிங் பேர்ட்ஸ், மயில், விதவிதமான பறவைகள், பட்டர்ஃப்ளைஸ் எல்லாத்துக்கும் நடுவில் ஒரு சூப்பரான சன்ரைஸ். நாங்கள் ஒரு 2 to 3 டேஸில் இந்த ட்ரிப்பை முடிச்சுக்கிட்டோம். வித் லாட் ஆஃப் அட்வென்ச்சர், நியூ எக்ஸ்பீரியன்சஸ், நிறைய மெமரிஸோட we started back on the 3rd day from ஏற்காடு.